வணக்கம் நண்பர்களே. ஜூலை 7 இந்த ஒரு குறிப்பிட்ட தேதியை கேட்ட உடனே இந்தியா முழுவதும், குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு கிரிக்கெட் ரசிகனின் மனதிலும் ஒரு மிகப்பெரிய உற்சாகம் தோன்றிக் கொள்ளும். ஆம், இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனும், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தல என்று நம் அனைவரோடும் அன்போடு அழைக்கப்படும் மகேந்திர சிங் தோனியின் பிறந்த நாள் தான். அவருக்கு இன்று 45வது பிறந்த நாள். ராஞ்சியில் பிறந்து உலகையே தன் பேட்டிங்காலும் கீப்பிங்காலும் வியூகங்களாலும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு சாதாரண மனிதன் இன்று தமிழ்நாட்டில் தத்தெடுக்கப்பட்ட செல்லப்பிள்ளையாகவே மாறிவிட்டாள். ஆனால் இந்த வருட பிறந்த நாளுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது. தோனியின் பிறந்த நாளுக்கு உலகம் முழுவதும் உள்ள ரசிகர்கள், பிரபலங்கள் என பலரும் வாழ்த்து தெரிவித்து வரும் நிலையில், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தோனிக்கு தனது அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் ஒரு நெகிழ்ச்சியான பிறந்தநாள் வாழ்த்தை பதிவு செய்துள்ளார். அதில் உள்ள "உங்களுக்கான விசில் சத்தம் ஒலிக்கட்டும்" என்று ஒரு குறிப்பிட்ட வரியை குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒரு வரிதான் இப்போது இணையம் முழுவதும் காட்டுத்தீ போல பரவி வருகிறது. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர், அதுவும் தமிழ்நாட்டின் கோடிக்கணக்கான மக்களின் நெஞ்சங்களில் தளபதியாக சிம்மாசனம் போட்டு அமர்ந்து இன்று முதலமைச்சராக உயர்ந்திருக்கும் திரு விஜய் அவர்கள் நமது சென்னை அணியின் தல தோனிக்கு இப்படி ஒரு வாழ்த்தை கூறியிருப்பது சாதாரணமான விஷயமல்ல. இதன் பின்னணியில் உள்ள ஆழமான அன்பையும், இவர்கள் இருவருக்கும் இடையே உள்ள ஒற்றுமையும், தமிழ்நாட்டு மக்கள் இவர்கள் இருவர் மீதும் வைத்துள்ள மாபெரும் பாசத்தையும் பற்றிதான் நாம் இப்பொழுது மிக விரிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம். முதலில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூறிய அந்த வார்த்தைகளை சற்று உற்று நோக்குவோம். "உங்களுக்கான விசில் சத்தம் ஒலிக்கட்டும்". விசில் சத்தம் என்பது வெறும் சத்தம் அல்ல, அது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின், தோனியின் ரசிகர்களின் உணர்வு. விசில் போடு என்பது சென்னை அணியின் தாரக மந்திரம். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மஞ்சள் நிற செசியை அணிந்து கொண்டு 7ஆம் நம்பர் பொறிக்கப்பட்ட அந்த உடையோடு தோனி மைதானத்திற்குள் நுழையும் போது எழும் அந்த விசில் சத்தம் இருக்கிறதே, அது ஒரு சாதாரண மனிதனுக்கு கிடைக்கும் அங்கீகாரம் அல்ல, அது ஒரு சகாப்தத்திற்கு கிடைக்கும் மரியாதை. அந்த விசில் சத்தத்தை, அந்த உணர்வை மிக சரியாக உள்வாங்கி ஒரு முதலமைச்சராக நின்று தோனிக்கு விஜய் அவர்கள் வாழ்த்து சொல்லியிருப்பது, அவர் எந்த அளவிற்கு மக்களோடும் மக்களின் உணர்வுகளோடும் பின்னி பிணைந்திருக்கிறார் என்பதை காட்டுகிறது. தோனியும் விஜயும் பல விதங்களில் ஒரே மாதிரியான குணாதிசயங்களை கொண்டவர்கள் என்று கூறலாம். இருவருமே தங்களது துறைகளில் ஆரம்ப காலத்தில் பல விமர்சனங்களையும், பல தோல்விகளையும், பல அவமானங்களையும் சந்தித்தவர்தான். தோனி இந்திய அணிக்கு வந்த புதிதில் அவரது விக்கெட் கீப்பிங் ஸ்டைல் பற்றியும், அவரது பேட்டிங் டெக்னிக் பற்றியும் பல விமர்சனங்கள் எழுந்தன. அதேபோல நடிகர் விஜய் அவர்கள் சினிமா துறையில் நுழைந்த ஆரம்ப காலகட்டத்தில் அவரது தோற்றம் மற்றும் நடிப்பு குறித்து பல கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் இவர்கள் இருவருமே அந்த விமர்சனங்களுக்கு உடனடியாக வார்த்தைகளால் பதில் சொல்லவில்லை. மாறாக தங்களுடைய தொடர் உழைப்பாலும், விடாமுயற்சியாலும், அசுரத்தனமான வெற்றியாலும் பதில் சொன்னார்கள். மிஸ்டர் கூல் என்று அழைக்கப்படும் தோனி களத்தில் எவ்வளவு பெரிய அழுத்தம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் மிக அமைதியாக சிறந்த முடிவெடுக்கும் திறன் கொண்டவர். அதே போலதான் திரு விஜய் அவர்களும் சினிமாவின் உச்சத்தில் இருந்த போதிலும் சரி, அதன் பின் மக்கள் பணிக்காக அரசியலுக்கு வந்து பல அரசியல் சவால்களை சந்தித்து இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உயர்ந்திருக்கும் இந்த பயணத்திலும் சரி, அவர் கடைபிடித்தது அந்த அமைதியைத்தான். தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதை விட செயலில் காட்டுவதையே இருவரும் விரும்புகிறார்கள். இந்த குணாதிசயம்தான் இவர்கள் இருவரையும் ஒரு நேர்கோட்டில் இணைக்கிறது. தோனிக்கும் தமிழ்நாட்டிற்கு உள்ள பந்தம் இன்று நேற்று உருவானது அல்ல. 2008ஆம் ஆண்டு IPL போட்டிகள் ஆரம்பிக்கப்பட்ட போது தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு கேப்டனாக நியமிக்கப்பட்டார். ஆரம்பத்தில் ஒரு வட மாநில வீரரை சென்னை அணிக்கு கேப்டனாக நியமிக்கிறார்களே என்று நினைத்தார்கள். தன்னுடைய அபாரமான கேப்டன்ஷிப் மூலமாகவும், சென்னை கலாச்சாரத்தை தான் நேசித்த விதத்தின் மூலமாகவும் தோனி பதிலளித்தார். அவருக்கு தமிழ் தெரியாவிட்டாலும் தமிழ் மக்களின் உணர்வுகளை அவர் மிக தெளிவாக புரிந்து கொள்கிறார். ஒவ்வொரு முறையும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் அவர் பேட் செய்ய வரும்பொழுது தோனி தோனி என்று முழங்கும் அந்த சத்தம் ஒரு மாநிலம் அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய அங்கீகாரம். அவர் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்ற பின்பும் கூட சென்னை அணிக்காக தொடர்ந்து விளையாடி தனது முழங்கால் வலியையும் பொருட்படுத்தாமல் ரசிகர்களுக்காக களமிறங்கிய அந்த அர்ப்பணிப்பு தமிழ் மக்களை அவரை தங்களில் ஒருவராக பார்க்க வைத்தது. இது ஒரு முதலமைச்சரின் வாழ்த்து என்பதை விட, தோனியை நேசிக்கும் கோடிக்கணக்கான தமிழர்களில் ஒருவராக நின்று விஜய் அவர்கள் தெரிவித்த வாழ்த்து என்றுதான் சொல்ல வேண்டும். சினிமா மற்றும் கிரிக்கெட் இவை இரண்டுமே இந்தியாவில் மதங்களுக்கு அப்பாற்பட்டு மக்களை ஒன்றிணைக்கும் மிகப்பெரிய சக்திகள். தமிழ்நாட்டில் இந்த இரண்டு துறைகளிலும் முடிசூடா மன்னர்களாக விளங்குபவர்கள் இந்த இரண்டு ஜாமவான்கள். ஒரு காலத்தில் தலைவா என்று தோனியை மைதானத்தில் ரசிகர்கள் அழைக்கும் போது, திரை அரங்குகளில் தளபதி என்று விஜய ரசிகர்கள் கொண்டாடினார்கள். இன்று அந்த தளபதி மாநிலத்தின் முதலமைச்சராக உயர்ந்து அதே தல தோனிக்கு "உங்களுக்கான விசில் சத்தம் ஒலிக்கட்டும்" என்று கூறும்போது அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணமாக மாறுகிறது.
ஒரு வீரனாக, ஒரு கேப்டனாக, ஒரு தலைவனாக தோனி கடந்து வந்த பாதை மிகவும் கரடுமுரடானது. 2007 டி20 உலகக்கோப்பை, 2011 ஒருநாள் உலகக்கோப்பை, 2013 சாம்பியன்ஸ் டிராபி என்ற ஐசிசியின் அனைத்து பெரிய கோப்பைகளையும் வென்று கொடுத்த ஒரே கேப்டன் அவர் மட்டும்தான். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பலமுறை சாம்பியன் பட்டத்திற்கு அழைத்துச் சென்றதும் அவரது யோகங்கள்தான். இந்த வெற்றிகள் எதுவும் அவருக்கு எளிதாக கிடைத்துவிடவில்லை. பல கடின முடிவுகளை எடுத்து, பல விமர்சனங்களை சந்தித்து, தன்னுடைய அணி வீரர்களை அவர் பாதுகாத்து வழிநடத்திய விதம் தலைமைத்துவத்திற்கு மிக சிறந்த பாடம். தோனியை பொறுத்தவரை அவர் எப்பொழுதும் புகழின் வெளிச்சத்தில் இருக்க விரும்பாதவர். கோப்பையை வென்றவுடன் அதை இளம் வீரர்களிடம் கொடுத்துவிட்டு தான் மட்டும் ஓரமாக சென்று சிரித்தபடியே நிற்கும் அந்த குணம் அவரை இன்னும் பல மடங்கு உயரத்திற்கு கொண்டு சென்றது. தனக்கு கிடைக்கும் எந்த ஒரு பாராட்டையும் அவர் தலையில் ஏற்றிக்கொள்ள மாட்டார். ஆனால் தமிழ்நாட்டின் மீதும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தின் மீது தமிழ் மக்கள் தன் மீது காட்டும் அன்பின் மீது அவருக்கு எப்பொழுதும் ஒரு தனி மரியாதை உண்டு. ஒரு தலைவன் இன்னொரு தலைவனை அங்கீகரிக்கும் போதுதான் சமூகம் இன்னும் வளர்ச்சியடையும். தோனி என்ற கிரிக்கெட் தலைவனை விஜய் என்ற அரசியல் தலைவர் மனதார வாழ்த்தி இருப்பதன் மூலம் இன்று இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் கற்பிக்கப்பட்டுள்ளது. அதாவது, நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் உங்களது வேலையை உண்மையாக, அர்ப்பணிப்போடு, நேர்மையாக செய்தால் ஒரு மாநிலமே, ஏன் இந்த நாடே உங்களுக்காக எழுந்து நின்று கைத்தட்டும், உங்களுக்காக விசில் சத்தம் எழுப்பும் என்பதுதான் அந்த பாடம். தோனியின் 45வது பிறந்த நாளில் அவர் இன்னும் பல காலங்கள் உடல் ஆரோக்கியத்தோடு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றும், அவர் கிரிக்கெட் துறைக்கும் இந்தியாவிற்கும் செய்துள்ள சாதனைகள் என்றென்றும் வரலாற்றில் நிலைத்து நிற்கும் என்றும் கூறி, முதலமைச்சர் விஜய் அவர்களின் அந்த அற்புதமான வார்த்தைகளையே நாமும் கூறுவோம். தல தோனி அவர்களே, உங்களுக்கான விசில் சத்தம் இந்த உலகெங்கும் என்றென்றும் ஒலிக்கட்டும். நன்றி, வணக்கம்.